2014 வருஷம் நடந்த ரெசல்மேனியா 30ல் பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கரோட ஐகானிக்கான ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வந்து மொத்த ரெஸ்லிங் உலகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள ஆக்குனாரு. இது ரொம்பவே அக்லியான ஒரு மேட்சாக இருந்துச்சு. அண்டர்டேக்கர் 21 வச்சு ஒரே ஒரு தோல்வியோட ரொம்பவே சோகமான முகத்தோட ரிங்கில் எதுவும் பண்ண முடியாமல் படுத்து கிடந்தது ரசிகர்கள் யாருக்குமே கண்டிப்பாக மறக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, வாட் இஃப் ஒருவேளை அண்டர்டேக்கரை பிராக் லெஸ்னர் ரெசல்மேனியாவில் தோக்கடிக்காமல் இருந்திருந்தா, ஒருவேளை அண்டர்டேக்கரோட ரெசல்மேனியா ஸ்ட்ரீக் முடிவடையாமல் அண்டர்டேக்கர் 22 வச்சு 0 தோல்வின்னு அந்த ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணியிருந்தா, அதுக்கப்புறமா அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் என்ன நடந்திருக்கும், அண்டர்டேக்கர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆனில் போட்டு வச்சுட்டு பாருங்கள். ஸோ இந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் அண்டர்டேக்கர் பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சு ரொம்பவே கம்பீரமாக அவரோட WWE ரன்னை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பார். ரெசல்மேனியா 31ல் பிளான் பண்ண மாதிரியே அண்டர்டேக்கரும் பிரேவியாட்டும் ரெசல் பண்ணுவாங்க. இதை WWE த ஓல்டு ஃபேஸ் ஆஃப் ஃபியர் வெர்சஸ் த நியூ ஃபேஸ் ஆஃப் ஃபியர்னு பயங்கரமாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேவியாட்டுக்கு அந்த டைமில் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய ரசிகர்கள் பிரேவியாட்டு தான் அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கூட ஆசைப்படுவாங்க. ஒருவேளை பிரேவியாட் அண்டர்டேக்கரை ரெசல்மேனியாவில் தோக்கடிச்சாலுமே ரசிகர்கள் எல்லாம் அந்த அளவு வருத்தப்பட்டிருக்கவே மாட்டாங்க. பிரேவியாட்டுக்காகவும் அண்டர்டேக்கருக்காகவும் சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, வின்ஸ் மெக்மேன் இந்த முடிவுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார். அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வரது ரொம்பவே ஹிஸ்டாரிக்கான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதுனால பிரேவியாட் தோக்குற மாதிரி தான் ரெசல்மேனியா 31 புக் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா ரெசல்மேனியா 32 நடந்திருக்கும். அதில் அண்டர்டேக்கர் வின்ஸ் மெக்மேனோட பையனான ஷேன் மெக்மேனை ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் ரெசல் பண்ணது மட்டும் இல்லாமல் தோக்கடிக்கவும் செஞ்சிருப்பாரு. அடுத்தது வரது தான் ரெசல்மேனியா 33. ரெசல்மேனியா 33ல் அண்டர்டேக்கர் ரோமன் ரெயின்ஸை ரெசல் பண்ணியிருப்பாரு. இந்த தடவை அண்டர்டேக்கர் அன்டிஃபீட்டட் ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கோட ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து ரெசல் பண்ணுவார். ஸோ WWEயும் இதை ஒரு மிகப்பெரிய மேட்சை அட்வர்டைஸ் பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வின்ஸ் மெக்மேனோட ஃபேவரட் ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரோமன் ரெயின்ஸ். WWEயோட மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அண்டர்டேக்கரை ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா 33ல் தோக்கடிச்சு அண்டர்டேக்கரோட ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வந்த முதல் ரெஸ்லராக இருந்திருப்பார். ரோமன் ரெயின்ஸ் அப்போவே ஒரு வில்லனா மாதிரி ட்ரைபல் சீஃப் கிமிக்கையும் கொண்டு வந்திருந்திருப்பார். ஸோ நாம் அடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கு ட்ரைபல் சீஃப் கிமிக்காகவும் வில்லன் ரோமனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்க மாட்டோம். நம்மளால 2017லேயே ட்ரைபல் சீஃபை பார்த்து இருந்திருக்க முடியும். இது எல்லாமே அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடந்திருக்கும். அடுத்ததா நாம ஒருவேளை பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கரை ரெசல்மேனியா 30ல் தோக்கடிக்காம இருந்திருந்தா பிராக் லெஸ்னரோட கரியர் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். ஆக்சுவலா ரெசல்மேனியா 30ல் அண்டர்டேக்கரை ரெசல் பண்றதுக்கு முன்னாடி பிராக் லெஸ்னர் ஒன்றும் WWEல அவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிக்கப்படலை. முக்கியமாக அவர் ரெசல்மேனியா 29ல் ட்ரிபிள் ஹெச் கூட நடந்த மேட்ச்சில் கிளீனாக தோல்வியை தான் சந்திச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 2012 வருஷம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பெப்பரியூவில் ஜான்சினாவை ரெசல் பண்ண அன்னைக்கும் பிராக் லெஸ்னர் தோல்வியை தான் தழுவினார். இது எல்லாம் விட தன்னை விட சைஸில் ரொம்பவே சின்னதாக இருக்கிற பெஸ்ட் இன் த வேர்ல்டாக இருந்த சிஎம் பங்குக்கு அகைன்ஸ்டாக நடந்த அந்த ஒரு மேட்ச்லையும் பிராக் லெஸ்னரால் தனியாக சிஎம் பங்கை தோக்கடிக்க முடியலை. பால் ஹேமனோட ஹெல்ப் மூலமாக தான் தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ ரசிகர்கள் யாருமே பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கர் கிட்ட தோத்துருப்பாரு. ஸோ பிராக் லெஸ்னர் அண்டர்டேக்கர் கூட தோத்ததுனால மற்ற எல்லா ரெஸ்லரை மாதிரியுமே பிராக் லெஸ்னரும் WWEல ஒரு சாதாரண ரெஸ்லர் தான் இருந்திருப்பாரு. அவர் சம்மர் ஸ்லாமில் ஜான்சினாவை ஸ்குவாஷ் பண்ணியிருக்க மாட்டார். WWEல இப்போ இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய மெகா ஸ்டாராகவும் மாறி இருக்க மாட்டார். ஒருவேளை அண்டர்டேக்கரை பிராக் லெஸ்னர் தோக்கடிக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் சீக்கிரமாக திரும்ப UFC போயிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ WWEயோட ஒரிஜினல் பிளான் படி ரெசல்மேனியா 33 தான் அண்டர்டேக்கரோட கடைசி மேட்சாக இருந்திருக்கும். இப்போ நாம ஒரு டைம் ரியலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்லேருந்து வெளியே வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரெசல்மேனியா 33ல் ரோமன் ரெயின்ஸ் கூட தோத்த அண்டர்டேக்கருக்கு அவர் ரெசல் பண்ண அந்த ஒரு மேட்ச் அந்த அளவு திருப்தியாக இல்லை. ஆல்ரெடி அண்டர்டேக்கர் நல்லா வயசாகி இருந்தார். அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷனும் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஃபைனல் மேட்ச்சில் அவரால்
ரெசில் பண்ண முடியலை. ஸோ அதில் திருப்தி ஆகாததுனால தான் அவர் அதுக்கப்புறமா திரும்பவும் WWE வந்தார். திரும்ப WWE வந்த அண்டர்டேக்கர் ரொம்பவே ஏஜ்டாக இருந்ததுனால அவருக்கும் கோல்டுபெர்க்குக்கும் நடந்த மேட்ச் மிகப்பெரிய டிசாஸ்டரில் போய் முடிஞ்சுது. அதே மாதிரி WWE அண்டர்டேக்கரை வச்சு நடத்தின DX வெர்சஸ் த பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மேட்சும் யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமாக வரலை. அதுவும் ஒரு மோசமான மேட்சாக தான் முடிஞ்சிருந்தது. காரணமே இல்லாமல் அண்டர்டேக்கர் சவுதியில் போய் தோய்க் ட்ராஃபின்னு ஒரு ட்ராஃபியை வின் பண்ணது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடந்திருக்காது. ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அண்டர்டேக்கருக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட நடக்க போகிற மேட்ச் தான் அவரோட ஃபைனல் மேட்ச் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் அன்டிஃபீட்டட் ஸ்ட்ரீக்கோட அந்த மேட்ச்சில் என்டர் ஆவார். ஸோ ரொம்பவே கடுமையாக ட்ரெயின் பண்ணி நல்ல ஃபிசிக்கல் கண்டிஷனில் என்டர் ஆகி ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு பிரமாதமான மேட்ச்சில் ரெசில் பண்ணி இருந்திருப்பார். அண்டர்டேக்கர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூவர் அண்டர்டேக்கர் கிட்ட ஒரு விஷயம் கேட்பார். அது என்ன அப்படின்னா, பிராக் லெஸ்னர் உங்கள் ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? ஆனால் எந்த ரெஸ்லர் முதல்ல உங்களை பீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அண்டர்டேக்கர் ரோமன் ரெயின்ஸ் என்ன ரெசல்மேனியாவில் முதல்ல தோக்கடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அது மூலமாக ரோமனோட கரியரும் பெருசாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ரெசல்மேனியா 33 ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் ரோமன் ரெயின்ஸ் கூட தோத்த அண்டர்டேக்கர் ஹாப்பியாக அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருப்பார். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் தான். ஆனால் ஆக்சுவலி அண்டர்டேக்கரோட கரியர் நல்லா தான் முடிஞ்சிருந்தது. ரெசல்மேனியா 36 ஏஜே ஸ்டைல்ஸுக்கு அகைன்ஸ்டா போனியார்டு மேட்ச்சில் ரெசில் பண்ண அண்டர்டேக்கர் சினிமேட்டிக்கான ஒரு மேட்சை கொடுத்துட்டு மாசான பிரமாதமான முறையில் தான் அவரோட கரியரை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார். அண்டர்டேக்கர் ஒருவேளை பிராக்கால தோக்கடிக்கப்படாமல் இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு இருக்கிற தியரிஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க.